ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ப்ளவுஸ் பார்த்துருப்போம். அதே கஸ்டமர் தான் இது. வந்து நான் சொல்லியிருந்தேன்ல, க்ரீன் வந்து இப்போ ரீசெண்டாக கொடுத்தது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஒரு ப்ளவுஸ் தான் இது. ஸோ அந்த 4 ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்போம். இது வந்து பல்க் ஆர்டர், மேரேஜ் ஆர்டருன்றதுனால மொத்தமாக நம்மக்கிட்ட வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டிசைன்ஸ் தான் இப்போ நம்ம எல்லாமே லைன் பை லைனாக பார்த்துட்டு வர போகிறோம். நம்ம டம்மியில் போட்டு இப்போ பாருங்கள். இதோட ப்ரைஸ் எப்பயும் போல் நான் வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து லைக் பண்ண மாட்டேறீங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, வியூஸ் போகுது, ஆனால் வந்து லைக்கு கமெண்டோ எதுவும் வரமாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுறேன், சரிங்களா? ஸோ இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலப் மாதிரி தான் கொடுத்துருப்போம். ஆனால் வந்து அவங்களோட பட்ஜெட் வந்து ஒரு ப்ளவுஸுக்குமே இவ்வளோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எல்லாமே வந்து அந்த பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கும் பார்க்க கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண டிசைன்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக வந்து நடுவில் மட்டும் போட்ட மாதிரி அப்படியே கீழே வந்து பெல் மாதிரி செட் பண்ணியிருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கேலப் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்லாம் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அந்த ஸ்கேலப் நான் போடுறதுக்கு 5 லைன் ஜரி அவுட்லைனு, அண்ட் அதுக்கப்புறம் சுகர் பீடு, அப்புறம் திருப்பி 4 நம்பர் பீடு, திருப்பி சுகர் பீடு, அந்த மாதிரி கொடுத்துட்டு, அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரவுண்டு மாதிரி போட்டுட்டு அந்த ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன், கட் பீடும் நான் இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுவும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா செல்ஃப் கலர் ப்ளவுஸுன்றதுனால இந்த மாதிரி போட்டு, சாரியோட கலர் வந்து க்ரீன் கலர், ஒரு மாதிரி லைட்டு க்ரீனு. ஸோ அதனால் லைட்டு க்ரீன்லேயே வந்து கட் பீடு வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அதாவது ஸ்டோன் ஒட்டிட்டு சுகர் பீடு ஒரு லைன் கட் பீடு, திருப்பி ஒரு லைன் சுகர் பீடு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து அந்த பெல்லு மாதிரி 4 நம்பர் பீடில் வச்சுருப்பேன். ஸோ அந்த ரவுண்டு வந்து பார்க்க அழகாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் ஹேண்டுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி தான் பண்ணித்தாங்க அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு எப்பவுமே அவங்கக்கிட்ட வந்து நான் கேட்பேன், ஏன்னா இந்த டிசைன் உங்களுக்கு ஓகேவா, இது இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஓகே நீங்கள் பண்ணித்தாங்கக்கா, என்ன வேணாலும் ஓகே அப்படின்னாங்க. அப்போது இந்த ஸ்கேலப் மாதிரி கையிலையும் அதே மாதிரி போட்டுட்டு அது கீழே வந்து பெல் மாதிரி தொங்குற மாதிரி 3 சுகர் பீடு, ஒரு 4 நம்பர் பீடு மாதிரி 3ல் 5 6 பீடு வச்சோம். 6 பீடு, ஒரு 4 நம்பர் பீடு, அப்படி வச்சு பண்ணது தான். ஸோ இந்த டிசைனோட சாரீக்கு தான் இது தான். இந்த ப்ளவுஸோட சாரீ வந்து இது தான், பிங்க் கலர் ப்ளவுஸு. சாரியோட ப்ளவுஸில் நான் போட வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொசன்னு இருந்தது. அதில் வந்து டிசைன் கொடுத்தா நல்லாவே இருக்காதுப்பா, நீங்கள் வந்து இந்த பிங்க்கில் வந்து ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க, அப்போ போடும்போது கான்ட்ராஸ்ட்டாக அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் சில்க் காட்டன் எடுத்து கொடுத்தாங்க. அப்போ அந்த க்ரீன் கட் பீட் வச்சு நான் யூஸ் பண்ணி போட்டேன். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, அண்ட் அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கீழேயும் கையிலையும் ஸ்கேலப் மாதிரி கொடுத்துட்டு அந்த டிசைன்ஸ் ஃபுல்லாமே ஸ்கேலப் மாதிரி கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து இன்னொரு ஃபேமிலிக்கு கூட சொல்லியிருந்தேன், அதே மாதிரி 20,000 ஆர்டர், 5 ப்ளவுசஸ் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு, லைனாக காமிச்சிருந்தேன் பாருங்கள். அந்த மாதிரி தான் இவங்களும் சேம் ஃபேமிலி ஃபங்க்ஷனு, மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நம்மக்கிட்ட 5 ப்ளவுஸ் வந்து தொடர்ந்து கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டர்ன் ப்ளவுஸ் வேறு கொடுத்துருந்தாங்க. அதுவும் நிறைய தச்சு ஒரு 2 கட்டை பேக் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாங்க, தச்சு கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லா டிசைனுமே நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு இருந்தாங்க. அதேமாரி நம்மக்கிட்ட வந்து யூஎஸ்லேருந்து ராதிகான்னு ஒருத்தவங்க கொடுத்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 40,000 ஆர்டரு. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10 ப்ளவுஸு எண்ணெயே சில்க் காட்டன்லாம் எடுத்து எண்ணெயே போட சொல்லிட்டாங்க. அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஆர்டர் முடிஞ்சதும் அடுத்த ஆர்டர் நான் அது லைனாக உங்களுக்கு ஒரு ப்ளவுஸாக வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அது 10 ப்ளவுஸஸுமே நான் உங்ககிட்ட காட்டுறேன். எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்போம். அதுலேயும் அவங்களுக்கும் அவங்க வந்து போட்டு ஃபோட்டோவே எடுத்து எனக்கு அனுப்புனாங்க. நல்லா இருக்குப்பா, எல்லாமே ஃபிட்டிங்லாம் நல்லாயிருக்கு, நாங்களே ஸ்டிச்சிங்கும் பண்ணி கொடுத்தோம் அந்த டிசைனுக்கு, ஸோ அவ்வளோ நல்லா பக்காவாக இருக்குது அப்படின்னாங்க. திருப்பி நான் ஆர்டர்ஸில் எதனா வந்தால் சொல்லுங்கள், கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், தரேன்ப்பா அப்படின்னு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே நான் துணி எடுத்து நானே தச்சு நான் ஒர்க்கு பண்ணி, அவங்க இந்த ஒர்க்கு தான் வேணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை, நானே எல்லாமே க்ரியேட் பண்ணி போட்டு கொரியர் பண்ணிவிட்டேன் இங்கேருந்து யூஎஸ்க்கு. அவங்க வந்து அங்கே இருக்காங்க, யூஎஸ், ஆமாம் அங்கே தான். அவங்க பேர் வந்து ராதிகா. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கேலப் டிசைன் எல்லாமே சேர்த்து, கை, ஹேண்டு, ஸ்டிச்சிங் எல்லாமே சேர்த்து நான் வந்து இந்த டிசைனுக்கு 4,000 தான் நான் வாங்கியிருந்தேன். ஸ்டிச்சிங்கும் இதிலே வந்துடும். ஏன்னா எப்பயும் போல் ஸ்டிச்சிங் வந்து 750 போயிடும். பேலன்ஸ் வந்து நமக்கு ஆரி ஒர்க்கு போட்டதுக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து கணக்கு போட்டுக்கோங்க.
4000 நான் வந்து வாங்கியிருந்தேன். 4000 ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதிகம்னாலும் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சென்னையில் வந்து இது கரெக்டு ப்ரைஸ் தான் நான் நினைக்கிறேன். மற்ற இடத்துல இப்போ நான் திருத்தணியில் போடுறேன் அப்படின்னா, அங்கே இருக்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக நான் இது கம்மியாக தான் வாங்குவேன். ஏன்னா வந்து அங்கே வந்து கம்மி, எல்லாமே பொருளாதாரமே அங்கே வாழ்வாதாரமே கம்மின்றதுனால அங்கே வந்து நம்ம கம்மியாக பண்ணலாம். நான் ஒரு 3000க்கு பண்ணி தருவேன். இங்கே வந்து நான் 4000 சென்னையில் வந்து நான் என்னோடய இதில் பட்ஜெட் வந்து இதுதாங்க. ஸோ உங்களுக்கும் இந்த பட்ஜெட் ஓகேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கட்டாயமாக கேளுங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எந்த டவுட்னாலும் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கட்டாயமாக சொல்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்டு சொல்லுங்கள், கேளுங்க. தாராளமாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் எதுனாலுமே யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்குற டிப்ஸ் வந்து திருப்பி நான் அதுலேயே வந்து சொல்லும்போது எல்லாருக்குமே யூஸ் ஆகும்ல அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி வந்து ப்ளவுசஸ்லாம் வந்து ஃப்ரேம்லேயே போடுறீங்க, உங்களுக்கு வந்து வசதியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கல்ல. நிஜமாக சொல்கிறேன், நான் காட்டில் வந்து போட்ட காலம்லாம் இருக்குது. காட்டில் போடும்போது கை பயங்கரமாக வலிக்கும். அந்த ஷோல்ட்ரு என்னன்னா அந்த ஜவ்வே எனக்கு விட்டுச்சு, இந்த சைடு ஷோல்டரே. அப்புறம் டாக்டர் வந்து சொன்னார், இப்படி வச்சு போடாதம்மா அப்படின்னாரு. ஏன்னா காட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் அதுக்கு வளைஞ்சி கொடுக்கணும், அது நமக்கு வளைஞ்சி கொடுக்காது. அப்புறம் தான் நான் வந்து ஸ்டாண்டு தான் நமக்கு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய கிராண்டு ஒர்க்காக இருந்தாலும் ஸ்டாண்ட்லேயே போட்டுருவேன். ஆனால் அந்த துணி ஷிங்காவும் சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் வந்தது. இப்போ ரொம்ப சாஃப்ட் கிளாத் வருது, ரொம்ப இதுவாக வருதுன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா காட்டு எடுத்துப்பேன். அந்த டைமில் காட்டு எடுப்பேன். இப்போ பெரிய பெரிய ஆர்டர் வருது அப்படின்னாலும் காட்டு எடுத்துப்பேன். மற்றபடி இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் வந்து இதுலேயே போட்டுருவேன். ஸோ அது எடுக்கவே மாட்டேன், ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். என்கிட்ட 2 காட்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் வந்து சாரீக்கு நான் நிறையா போட்டேன்னு சொன்னேன்ல, அதனால 9 ஃபீட் ஒன்று வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலே அப்படியே வந்து பிடிக்கும். அந்த மாதிரி வந்து 9 ஃபீட்டில் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து பிளெயின் சாரீஸ்லாம் வந்து ஒர்க்கு போடுறதுக்காக ஒரே புடவையாக போட்டுருவோம். கட்டிட்டு 2 பக்கமும் 4 பக்கமும் கட்டிட்டு இழுத்து அதை வந்து எடுக்கவே மாட்டோம். அந்த புடவை முடிக்கிற வரைக்கும் அந்த காட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் முடிக்கிற அளவுக்கு ஒரு காட்டு வச்சுருக்கேன். ஸோ 2 காட்டு வச்சுருக்கேன். ஆனால் வந்து எனக்கு எடுத்து அதை போட்டு அது எனக்கு கை ரொம்ப வலிக்கிறதுனால நான் அதை வந்து விட்டுட்டு அதை நான் எடுக்கிறதே இல்லை. எப்பயாச்சும் இப்போ கூட ஒரு ரீசெண்டாக ஒரு போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது நமக்கு. அந்த ஆர்டர் வந்து அதுக்காக மட்டும்தான் நான் அந்த காட்டு வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணேன். அதை நம்ம சேனலில் போட்டிருப்பேன் அந்த வீடியோ. ஒரு ஏஜ் அட்டெண்ட் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வந்து கேட்டிருந்தாங்க, ஒரு லேடி மாரி வெல்வெட்டில் போட்டு தர சொல்லி. அது வந்து சிங்கப்பூர் ஆர்டர். ஸோ அது மட்டும் நான் பண்ணி சாரி சிங்கப்பூரில், சவுத் ஆப்ரிக்கான்னு நினைக்கிறேன், எனக்கே சரியாக தெரியல, ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அது நம்ம சேனலில் யூடியூப்பில் போட்டிருப்பேன், பேசியே போட்டிருப்பேன். அந்த வீடியோ கூட நான் எவ்வளோ வாங்கினேன், அந்த டிசைனுக்கு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது 1 மாதம் ஆச்சு எனக்கு போடுறதுக்கு. 50,000 ரூபாவோ நான் என்னமோ வாங்கினேன், அதுக்கு ரேட்டு நான் மறந்துட்டேன். ஸோ அந்தமாரி 2 போட்டேன். அது வந்து அதில் இருக்கும். ஸோ அதை வந்து நான் வந்து அந்த டைமில் தான் காட்டு வந்து நான் யூஸ் பண்ணேன். மற்றபடி வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், காட்டு வந்து ஜென்ஸுக்கு செட் ஆகிடுது. ஆனால் லேடிஸுங்க போடும்போது கஷ்டப்படுறாங்க. அந்த கை வந்து இப்படியே தான் நம்ம போடுறோம். நம்ம வந்து இந்த வேலை மட்டும் பார்க்கலங்க, வீட்டு வேலையும் நம்ம பார்க்குறோம், பசங்களை பார்க்குறோம். ஸோ இதெல்லாமும் இருக்குது. ஆனால் ஜென்ஸுக்கு அப்படி இல்லையே. ஜென்ஸ் வந்து அழகாக வந்து காலையில் 10 மணிக்கு வந்தாங்கன்னா 4 மணிக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது, அப்புறம் அவங்க வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க. லேடிஸ் வந்து அப்படி இல்லையே, நிறைய வேலை நம்ம செய்யணும், வீட்டு வேலையும் செய்யணும், இந்த வேலையும் செய்யணும். அப்போ என்ன ஆகுது, இந்த ஷோல்டரு பேக் பெயின்லாம் பயங்கரமாக வருது. இப்போ நம்ம காட்டில் போடும்போது கட்டாயமாக பேக் பெயின், கையெல்லாம் எனக்கு வலிக்குது. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்கு வலிக்குது, என்னால் முடியல. அதனால தான் நான் வந்து ஸ்டாண்டுலேயே முக்கால்வாசி போட்டுருவேன். இப்போ நமக்கு ஈஸியாக ஸ்கொயர் ஸ்டாண்டு வந்துருச்சுல, அது இன்னும் பெஸ்ட்டு, நல்லா இருக்குது. நம்ம கால் நீட்டிக்கிட்டு ஃப்ரீயாக உட்காந்து போடுறதுக்கும், இல்லை நிற்கிறவங்களுக்கும் ஸ்டாண்டு மாரிலாம் வந்துருச்சு. ஸோ அதுவும் பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் அப்படி போடுறதா இருந்தால் அது வாங்கிக்கோங்க. ரவுண்டு விட அது பெஸ்ட்டு. நல்லா வந்து தாராளமாக ஒரு ப்ளவுஸ் போடுற அளவுக்குலாம் இப்போ வந்துருச்சு. அந்த மாதிரி ஸ்டாண்டு கூட வந்துருச்சு. குள்ளமாகவும் இருக்குது, ரொம்ப ஹைட்டும் இல்லாமல். நம்ம இப்படி வச்சு போடாமல் கையை கொஞ்சம் கீழவே இறக்குன மாதிரி சாஞ்சி உட்காந்துக்கிட்டு போடுற மாதிரி இப்போ குள்ளமாக கூட இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் உங்கள் ஆரி ஸ்டாண்டே நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் ஹைட்டாக இருக்குக்கா அப்படின்னாங்கன்னா வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து கீழே வந்து அதை கட் பண்ணி பற்ற வச்சுப்போம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. காலை அறுத்துட்டு கீழே உங்கள்
கரெக்டாக உங்கள் வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாண்டை வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் கை வந்து ரொம்ப தூக்க வேணாம், அப்படி இப்படியே வச்சு இப்படியே போடலாம். அப்போ அது ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் என் ஸ்டாண்டை. செய்கிறவங்க வந்து ஹைட்டாக செஞ்சு கொடுத்துட்டாங்களா, அப்புறம் பாரிஸில் வாங்குறதும் ஹைட்டாக தான் இருந்தால் அப்போ நாங்கள் யோசித்தோம் கொஞ்சம் கீழே காலை அறுத்துட்டு ஜாயின் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு கீழே காலை வந்து கட் பண்ணிவிட்டு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ குள்ளமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, ஹைட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து பண்ணிக்கிட்டோம். ஸோ வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து நாங்கள் ஆரி ஸ்டாண்டே அப்படி தான் செஞ்சுக்கிட்டோம். கடையில் பாரிஸில் வாங்குறது ஆடுது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எதனா டவுட்னா நீங்கள் தாராளமாக என்னை வந்து கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் சேனல்லே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கே ரிப்ளை கொடுக்குறேன். அடுத்து வந்து இவங்களோடது இன்னொரு சூப்பரான ப்ளவுஸை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும். பாய்.